இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கூழ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எனக்கு ஞாயிற்றுக்கிழமை கூழ் வேணும். வெள்ளிக்கிழமை நைட்டே மாவு கரைச்சி வச்சிட்டேன். டிஃபன் மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சி வச்சிட்டேன் வெள்ளிக்கிழமை நைட்டு. சனிக்கிழமை இப்போ கூழ் ஆக்குறோம். அதுக்கு 2 கிலோ ராகி எடுத்திருக்கேன், 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், பச்சரிசி. நீங்கள் பச்சரிசி போட்டுக்கலாம், நொய் இருந்தாலும் போட்டுக்கலாம், எது போல் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசி நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடறேன். ஊற வச்சுட்டு கையிலே இப்படி நல்லா கரைச்சோம்னாக்கா நல்லா நொய் மாதிரி ஆகிடுமே. இப்போ கூழ் ஒலை போட்டுக்கலாம். நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அளவு ஒரு அழாக்கு சாதம் வடிக்கிறீங்கன்னா அரை அழாக்கு மாவு, அரை அழாக்கு நொய் போட்டுக்காங்க. அந்த ஒரு அழாக்கு பாத்திரத்தை வைங்க. நான் எவ்வளோ தண்ணி வைக்கிறது, எப்படி அதுனாக்கா பெரிய விஷயமே கிடையாது. சாதத்துக்கு எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி பாதி அளவு தண்ணி வைங்க. தண்ணி காஞ்ச பிறகு நொய் சேர்த்துக்கோங்க. பொங்கி வந்துடுச்சு. இப்போது நேற்று போட்டேன் பாரு மாவு, நல்லா எப்படி பொங்கி வந்திருக்குது பாருங்கள் மாவு. இதை இப்போ நல்லா கரண்டியில் கலக்கலாம். கலக்கிட்டு நான் போட்ட அரிசி பொங்கி வந்துடுச்சு. அரை வேக்காடு வந்துடுச்சு. ஓரளவு நல்லா சாதமாட்டமாக வந்துடுச்சு. இப்போது இந்த மாவை நல்லா கலக்கி, ராகி மாவை நல்லா கலக்கிட்டு இப்போ அதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றிட்டு நல்லா துழவிடலாம். நான் கரண்டியில் நல்லா துழவிட்டேன். இது போல் நல்லா துழவி விடுங்க. மாவு நல்லா புளிக்கணும், நல்லா வேகணும். கூழ் 2 நாள் இருந்தாலும் கெடாது, நல்லாயிருக்கும். இது போல் பாத்திரம்தான் அளவு. இது போல் கையில் தொட்டு பாருங்கள், தண்ணி தொட்டு கூழை தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டாது கூழ். சரி, நம்மளுக்கு சூடு தாங்காதுனாக்கா இந்த கரண்டி எடுத்து தண்ணியில் விட்டு பாருங்கள், கரையாது. அப்படியே திப்பி திப்பியாக நிற்கிற மாதிரி நிற்குங்களே, இது போல் திப்பி திப்பியாக நிற்குங்களே. அப்போ கூழ் நல்லா வெந்துடுச்சு. நான் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு இது பாருங்கள் எப்படி ஏடு படிஞ்சு இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கரண்டி எடுத்துடலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு வந்தனுங்களே. அது ஃபுல்லாக ஆறாது, நைட்டாகவும் ஆறுறதுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் இப்போ இந்த கரண்டி எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். நல்லா அதிலே வலிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் கரண்டியில் இருந்ததெல்லாம் வலிச்சிட்டு இப்போ எடுத்துட்டேன். இப்போ முடி போட்டு வச்சிடலாம். நாளைக்கு தான் இந்த கூழ். மறுநாள் பாருங்கள் எப்படி நல்லா இருக்குது பாருங்கள். ஓரெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் கூழ். இப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் கூழ் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.